எத்தனை சாதனைகள், எத்தனை சுவாரஸ்ய செயல்கள், எத்தனை முயற்சிகள் என தன் வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரை போராடி உள்ளார் கராத்தே மாஸ்டர் ஹுசைனி. மதுரையை பூர்வீகமாக கொண்டு 1990களில் தொலைக்காட்சி சமையல் நிகழ்ச்சி மூலமாக அனைவருக்கும் அறிமுகமானவர் ஷிஹான் ஹுசைனி. இயக்குனர் கே பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் திரைப்படம் மூலமாக சினிமா துறைக்கு அறிமுகமான ஹுசைனி தொடர்ந்து பல படங்களில் நடித்தாலும் விஜயின் பத்ரி படத்தில் ஹுசைனி குத்துச்சண்டை பயிற்சியாளராக நடித்த கதாபாத்திரம் பெரும் வெற்றியை தேடி தந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹுசைனி கடைசியாக காத்துவாக்குல 2 காதல் படத்தில் நடித்திருந்தார். தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தினை நிறுவிய அவர் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கராத்தே வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்து குருவாக திகழ்ந்தார். மாணவர்களால் ஹூ என அழைக்கப்படும் இவர் நடிப்பு, கராத்தே, வில்வித்தை மட்டுமின்றி உலக சாதனை முயற்சிகளிலும் பிரபலமாக திகழ்ந்தவர். சாலையில் தன்னுடைய கையில் 101 கார்களை ஏற்றி அந்த நசுங்கிய கையில் வடிந்த ரத்தத்தின் மூலமாக ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வரைந்தார். அதே போல சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது அவர் விடுதலையாக வேண்டும் என வேண்டி அம்மா என எழுதப்பட்ட டி ஷர்ட் அணிந்து தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொண்டு சுமார் 6 நிமிடங்கள் சிலுவையில் தொங்கியபடியே பிரார்த்தனை செய்தார். இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக ஜெயலலிதாவின் 65வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஹுசைனி அவரது 6.5 லிட்டர் ரத்தத்தை 8 ஆண்டுகளாக சேகரித்து அதனோடு தானமாக பெறப்பட்ட வில்வித்தை மாணவ மாணவியரின் 4.5 லிட்டர் ரத்தத்தையும் சேர்த்து 11 லிட்டர் ரத்தத்தை உறைய வைத்து அதனை கொண்டு ஜெயலலிதாவின் மார்பளவு உருவ சிலையை செய்தது அந்த சமயத்தில் பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதே சமயம் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. இப்படி தன்னுடைய அதிரடியான மற்றும் வித்தியாசமான செயல்பாடுகளால் மிகவும் பிரபலமாக திகழ்ந்து வந்த ஹுசைனிக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு படுக்கையில் சாய்ந்தார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு பல்வேறு தரப்பினரும் உதவிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிகிச்சைக்காக ரூபாய் 5 லட்சம் வழங்கினார். மரணத்தோடு போராடி வந்த ஹுசைனி தனது உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு தானம் செய்வதாகவும் இதயத்தை மட்டும் தன்னுடைய கராத்தே வில்வித்தை மாணவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியிருந்தது அவரது மாணவர்களை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த அளவுக்கு தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் வளர்ந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வில்வித்தை வீரர்களை நம்ம கொண்டு மெடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர்னால மட்டும்தான். இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். சென்னை பெசன்ட் நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவருடைய உடலுக்கு அவரது மாணவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.